கர்த்தருடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் தேவன் இருக்கும்படி அவர் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை பார்த்து கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 18வது வசனம், இது அதிகாரம் 4வது வசனம், 18 verses 4. ஆமேன். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது குயவன் ஆனவன் யார் தெரியுமா? அவன் நம்முடைய இயேசு சுவாமி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம். அந்த குயவன் கையில் ஒரு களிமண் கொடுக்கப்பட்டது. அந்த மண்ணானது என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் அந்த பாத்திரத்தை செய்யும் பொழுது கெட்டு போயிட்டான். அதாவது கரெக்டான ஒரு பாத்திரம் வரலையாம். அப்போ அந்த குயவன் ஆனவன் அந்த மண்ணை தூக்கி போடலை. அதை மறுபடியுமாக வணைந்து அவன் சித்தத்திற்கு, அவன் சிந்தனைக்கு வருமளவு வேறு ஒரு பாத்திரமாக அவன் உருவாக்கினார் என்று இதில் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம குயவனான தேவன் கையில் ஒரு களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். அந்த குயவன் ஒரு வேலை செய்யும் பொழுது எப்படி அந்த குயவன் அந்த பாத்திரத்தை செய்வான் தெரியுமா? முதலாவது அவன் அந்த ஒரு மண்ணை தேர்ந்தெடுப்பான். அதாவது ஒரு பாத்திரம் செய்வதற்கு ஏற்றதான ஒரு மண்ணை குயவனானவன் தேர்ந்தெடுப்பான். இரண்டாவது காரியமாக அந்த குயவன் வந்துட்டு அந்த மண்ணை நல்லா பிசைவான். அப்பொழுதுதான் அந்த பாத்திரம் செய்வதற்கு அது உபயோகப்படும். அதனால நல்லா காலில் போட்டு மிதிப்பானோ கையில் பிசைவானோ தெரியாது, ஒட்டு அந்த மண்ணை நல்லா பக்குவம் வரும் வரைக்கும் அதை செய்து கொண்டிருப்பான். மூன்றாவது காரியம், ஒரு பெரிய சக்கரத்தில் அந்த மண்ணை போட்டு சுற்றுவாங்க. நான்காவது காரியமாக அந்த பாத்திரம் வரும் அளவுக்கும் அதை அழுத்தமாக அவன் அழுத்துவான். அப்பொழுதுதான் ஒரு அழகான ஒரு கனமான பாத்திரம் குயவன் கையில் கிடைக்கும். அதே ஒரு வசனத்தை பார்த்து கொள்ளலாம். எசாயா தீர்க்கதரிசன எழுத புஸ்தகம் 64:8, 64 verses 8. ஆமேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இதில் என்ன கிளியராக சொல்லுது? இன்னைக்கு நம்ம உருவாக்குகிறவர் யார்? குயவனான நம்முடைய தேவன். அவருடைய கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தால், ஒரு வீணென்று, அதாவது ஒரு பலவீனமான ஒரு மண்ணை போல, களிமண்ணை போல இருக்கிறோம். ஆரம்பத்தில் நம்ம எப்படியாக உருவாக்கப்பட்டோம்? ஒரு மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டோம். அவருடைய ஜீவ சுவாசத்தினால நமக்கு என்ன கிடைச்சது? உயிர் கிடைத்தது என்று பார்க்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவர்கள்னா பலவீனமான மண், சீக்கிரமாக உடைந்து போகிற ஒரு மண்ணாக இருக்கிறோம். வேறவங்க ஆகாதென்று தள்ளப்பட்ட மண் குயவன் கையில் எப்படியாக இருக்கிறது? ஒரு பாத்திரம் உருவாவதற்கு உபயோகமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் இந்த பாத்திரம் செய்வதற்கு எப்படியாக அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு மண்ணை தேர்ந்தெடுப்பான். அதே போல் தேவன் இன்றைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா ஒவ்வொருவரையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியமாக அதை நன்றாக பிசைவான். அந்த பிசையும் பொழுது நமக்கு அநேக அழுத்தங்கள் வரும் நம்முடைய வாழ்க்கையில். நமக்கு தெரிஞ்சவங்களும் நம்மளை என்ன சொல்லுவாங்க? ஹர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம எப்படியாக சகித்து கொண்டிருக்கணும். மூன்றாவது காரியமாக சக்கரத்தில் போட்டு சுற்றுவான் இல்லையா? அதே போல தான் நம்ம இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளுக்கு இன்னல்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள் யார் கொடுப்பாங்க? சாத்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? சைலண்ட்டாக இருக்கணும். நாலாவது, ஏசப்பாவே நமக்கு ஒப்பு கொடுப்பார். எப்படியாக ஒப்பு கொடுப்பார்? அழுத்தம் வரும் வரைக்கும். நம்முடைய ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், இல்லை நம்மளுடைய காலேஜ்லேயே ஆகட்டும், ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் நம்மளால் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ப்ரெஷர் யார் கொடுப்பாங்கன்னா தேவனே சில நேரத்தில் கொடுப்பார்.
அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்? சைலண்ட்டாக இருக்கணும். நம்ம சைலண்ட்டாக இருக்கும் பொழுது தான் ஒரு அழகான ஒரு கனமான பாத்திரமாக கடைசியில் தேவன் நம்மளை உருவாக்குவார். இந்த ப்ராசஸில் நம்ம ஏதாவது எப்பா எனக்கு எதுக்கு இந்த சோதனை, ஐயோ என்னை போட்டு மிதிக்கிறாங்களே, என்னை போட்டு கசக்குறாங்களே, என்னை போட்டு அழுத்தம் கொடுக்குறாங்களே என்று நம்ம நினைத்து அந்த இடத்துல இருந்து வேற பிரித்து போன, அதாவது தேவனிடத்திலிருந்து விலகி போகும் பொழுது அந்த குயவனானவன் திருப்ப என்ன செய்வான்னா திருப்ப அழைத்து கொண்டு வருவான். நீ போகக்கூடாது, ஏன்னா நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். திருப்பும் அந்த பாத்திரம் உருவாகும் வரை தேவன் நம்மளை உபயோகித்து கொண்டிருப்பார். ஆனால் போகும் பொழுது திருப்பும் நம்மளுக்கு அந்த கஷ்டம் வரும். ஒருவேளை நம்ம சைலண்டாக இருக்கும் பொழுது கடைசியில் ஒரு அழகான பாத்திரமாக தேவன் கையில் நம்ம இருப்போம். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண மண் பாத்திரம், கீழே போட்டால் உடைந்து போயிடுவேன், எனக்கு அவ்வளோ பலம் இல்லை என்று நினைக்கலாம். அதே 2 கொரிந்தியர் 4:7 சொல்லப்பட்ட பிரகாரமாக 4:7 ஆமேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நமக்குள்ள தேவன் ஒரு மிக உயர்ந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாராம். அதை எதுக்குள்ள வச்சிருக்கலாம்? ஏசப்பா ஒருவேளை பொன்னினால் ஆன பாத்திரத்தில் வைத்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில்வரில் ஆன பாத்திரத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் மிக உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை சீக்கிரமாக உடைந்து போகக்கூடிய ஒரு மண்ணிலான ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். இன்றைக்கும் நீங்கள் என்னலாம், நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம், ஐயோ என்னால் எதுவுமே முடியாது என்று நினைத்திருக்கலாம். நீங்கள் ஒரு மண்ணான பாத்திரமாக இருந்தால் கூட அதுக்குள்ளே தேவன் விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அது எந்த பொக்கிஷமாக இருக்கலாம்? தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை வல்லமையாக இருக்கலாம், இல்லை அபிஷேகமாக இருக்கலாம், இல்லை உங்கள் மூலமாக அநேக பேர் ரட்சிக்கப்படும்படியான ஒரு காரியத்தை தேவன் மண்ணான உங்கள் இருதயத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம என்றைக்குமே நான் வீண் என்று, நான் எதற்கும் உதவாதவன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. சரி, ஒருவேளை எதுவுமே என் கூட வைக்கலைன்னா கூட தேவன் நமக்குள்ளே தான் வாசம் செய்கிறார். எதுவுமே இல்லைன்னா கூட உமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். சரி, குயவனானவன் ஒரு அழகான பாத்திரத்தை செஞ்சுட்டா இருப்பான். செஞ்ச பிறகு அந்த பாத்திரம் நம்மளுடைய ஒரு ஆலோசனை பிரகாரமாகவோ இல்லை சுச்சுவேஷன் பிரகாரமாகவோ அந்த பாத்திரம் உடைந்து போயிடுச்சு, கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்து போயிட்டு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு அழகான பாத்திரமாக தேவன் என்னை உருவாற்றினார், நான் பாவம் செய்தது நிமித்தமோ இல்லை நான் வேறு சில காரியத்துக்கு செவி கொடுத்தது நிமித்தமோ நான் உடைந்து போயிட்டேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:18 34:18. ஆமேன். நீங்கள் இன்னைக்கு உடைந்து போன பாத்திரமாக இருக்கிறவர்களாக இருந்தால் தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார்? நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரா? நீங்கள் கவலையே பட வேணாம். நான் உடைந்துட்டேன்னா தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. நீ நல்லா ஆறாமல் இருந்துட்டா தேவன் உன்னை விட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் தூரமாக போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு உடைந்த மனதுள்ளவர்களாய் நோவப்பட்டு எனக்கு யாருமே இல்லை என்று தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருந்தால் உங்களிடத்துல தேவன் சமீபமாக இருந்து வல்லமையான காரியங்களை செய்ய அவரால் கூடும். சங்கீதம் 31:12 நானே படிக்கிறேன். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆமேன். இந்த ஒரு வசனம் தாவீது ராஜா மனம் கசந்து முகம் குப்புற விழுந்து தேவனிடத்துல சொல்றாங்க, செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஏசப்பா தாவீது ராஜாவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. ஏதாவது என்னதுன்னா, நீ இங்கே இருக்கக்கூடாது, யுத்தத்துக்காக நீ வெளியே போகணும்னு ஒரு வேலை கொடுக்குறாரு. அப்போது தாவீது ராஜா என்ன செய்கிறான்னு எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டு அவர் மட்டும் எருசலேமிலேயே தங்கிடுறாரு. மாலை வேளையில் ஒரு நல்லா படுத்து தூங்கிட்டு ஓடாடும் பொழுது எதிர்க்க ஒரு பெண், வேறு ஸ்திரீ குடித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவள் மேல் அவர் பாவத்தை செய்து விடுகிறார். சில நேரத்தில் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார், இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவார். உனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அந்த இடத்துல நீ நிற்ப.
இவங்க கூட நீ பேசக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லுவார், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவார். ஆனாலும் நீ என்ன மூவ் ஆன் பண்ணிவிடுவேன். விட இத்தனை நாளாக என் கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அவங்க கூட எப்படி நம்ம பழகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீ என்ன செய்வேன்னா அவங்க கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கு. சில உறவுகள் வேணாம் என்று ஏசப்பா சொல்லும் பொழுது நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும். அன்னைக்கு தாவீது ராஜா அந்த காரியத்தை செய்யலை. அப்பொழுதுதான் சத்ரு ஆனவன் ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான் என்று பார்த்தோம்னா, பாவத்தில் விழும்படி தாவீது ராஜாக்கு சத்ரு ஆனவன் ஒரு வேலை செய்தான். இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி இருக்கும் பொழுது நம்ம கூட பாவத்தில் விழும்படி சத்ரு ஆனவன் காரியத்தை செய்வான். அப்பொழுது நாத்தான் இடத்திலிருந்து அவன் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது தாவீது ராஜா என்ன செய்தான்? அவரு பெரிய ராஜாவாக தானே இருந்தான். அவன் நினைத்திருக்கலாம், நீ போன பெரிய ராஜா, நான் என்ன வேணா செய்வேன் என்று தாவீது நினைத்திருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி நினைக்கல. தான் செய்த பாவத்தை அவன் மனம் கசந்து ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் சொல்றான். உடைந்த பாத்திரத்தை போல தாவீது ராஜா அன்றைக்கு இருந்தான். ஏசப்பா என்னை உன்னதத்தில் வைத்தார், அநேக ஆசீர்வாதங்களை நிரப்பினார், ராஜாவாக்கினார். இன்றைக்கு அவருக்கு விலகி நான் பாவம் செய்துட்டேன் என்று அறிக்கை செய்தார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் பாவம் செய்துவிட்டு தேவனிடத்தை முழு மனதோடு அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். அப்பா நான் பாவம் செஞ்சுட்டு மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே பாவத்தில் தான் நம்ம போய் விழுறோம். ஆனால் தாவீது ராஜா அப்படி செய்யலை. உடைந்த பாத்திரமாக தேவனிடத்தில் கேட்கும் பொழுது மறுபடியுமாய் தேவன் இறங்கி அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு எப்படி ஒரு மறுபடியுமாக என்னுடைய செவிக்கு அவர் என்ன செய்தார்னா செவி கொடுத்தார். அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனை என்ன செய்தார்? மறுபடியுமாக ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று பார்க்கலாம். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, உடைந்த பாத்திரமாக இருந்தவன் யோபுக்கு ஒரு சோதனை வருது. அது எப்படிப்பட்ட சோதனைன்னு சொல்லவே முடியாது. ஒரே நாளில் 10 குமாரத்திகள் மடிந்து போய்கிறார்கள். அவனுக்கு இருந்த ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே நஷ்டப்பட்டு வீணாய் போயிடுது. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா காசு இருந்தால் மறுபடியும் நம்ம வாங்கிக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய உடம்புல ஒரு பலவீனம் வந்துட்டால் நம்மளால தாங்கவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம் தவிர பலவீனம் வந்தப்போ அப்பா எனக்கு இது சரியான போதும், ஒரு சின்ன தலைவலி வந்துட்டு அப்பா எனக்கு சரியான போதுன்னு என்ற ஒரு நிலைமை. ஆனால் யோபுக்கு பாருங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பருக்கெல்லாம் நிரம்பினவராய் அவன் சாம்பலை போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிறான். அவனால் முடியல. அவங்க கூட இருந்த சிநேகிதர், அவங்க கூட வாழ்ந்த மனைவி சொல்கிறாங்க, அப்பா இப்படி எதுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை, நீ சும்மா தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடுவது நல்லதென்று கூட வாழ்ந்த மனைவி சொல்லும் பொழுது கூட யோபு ஒரு வார்த்தை சொல்கிறான். அவன் அந்த வார்த்தை எப்படி சொல்லியிருக்கானா, யோபு 2:10 சொல்லுது, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலை. இன்னைக்கு நீங்கள் ஒரு சின்ன காரியம் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏசப்பா பார்த்து முறுமுறுப்பீங்க, அப்பா என் கூட எதுவுமே செய்யலாம், அவனுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நான் உனக்காக எல்லாமே செய்கிறேன், எனக்கு மட்டும் எதுக்கு இந்த கண்ணீர், எனக்கு மட்டும் எதுக்கு போராட்டம், எனக்கு மட்டும் எதுக்கு இந்த நிந்தனைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோபு பாருங்க, அவன் எப்படி இருந்தான்? அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான், எல்லாருக்கும் மேலாக இருந்தான். எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப ரிச் ஐஃபையாக நம்ம வாழ்ந்துட்டோம். ஏசப்பா நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கொடுத்துருப்பாரு, கீழே இறக்கிட்டாரு. அப்போ வேணால் நீங்கள் இந்த வசனத்தை சொல்லலாம், விடு தேவன் இவ்வளோ கொடுத்துட்டாரு, அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த இதாவது லீட் பண்ண நம்மளால முடியுதுன்னு. ஆனால் மேலே இருந்த யோபு ஜீரோவாக ஆயிட்டான். ஜீரோவாக ஆன பொழுது சொல்கிறான் இந்த வசனம், அவரிடத்துல நன்மை பெற்ற நாமோ தீமை பெறலைனா எப்படி என்று அவனுடைய ஒய்ஃபை பார்த்து கேட்குறாங்க. அவன் உடைக்கப்பட்ட பாத்திரமாக எல்லாராலும் தள்ளப்பட்டவனாக காணப்பட்ட பொழுது அவன் ஒரு வசனம் சொல்கிறான், அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த வசனத்தை நம்ம சொல்ல நம்மளால முடியும்? கண்டிப்பாக முடியாது. அன்றைக்கி அவன் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதுனால தான் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தார். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். யோபு நினைச்சிருக்கலாம், என்னை உண்டாக்கின தேவன் வல்லவராயிருக்கிறார், எனக்கு எல்லாமே போனாலும் மறுபடியும் அவர் எனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தினால ஏசப்பா அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவன் எதேதோ இழந்து போனானோ அதெல்லாம் சிங்கிள் மடங்கு இல்லைங்க, டபுள் மடங்கா யோபு பெரும்படி தேவன் உதவி செய்தார். இன்றைக்கும் நீங்கள் உடைந்து போன சுக்குனராக, எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக போராட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்கள் கூட இருந்து உங்களை உருவாக்கி
கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக இந்த சோதனைகள் எல்லாம் வருது. இதை தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கான ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார். மூன்றாவது உடைந்து போன பாத்திரமாக நான் பார்த்தது நம்முடைய ஏசப்பா தான். அவர் பாருங்க, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தேவகுமாரான தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். போன வாரம் நான் ஒரு ஆசீர்வாதமான அனாயிண்டிங் ரிவைவல் மீட்டிங்கை நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதை கொடுத்த தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளை நம்ம ஏசப்பா கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு சோகமான நாள்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவர் அடிக்கப்படலைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. அதனால நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் ஒரு வசனம் சொல்கிறாரு, நானே படிக்கிறேன். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும், நான் அடிக்கப்படணும், நான் நொறுக்கப்படணும், நான் கல்வாரி சிலுவையில் என்னுடைய மரணம் போகணும் என்று அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அவர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி ஆசீர்வாதங்கள் இருக்குது, இன்றைக்கு நீ உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்வோமானா எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியாக இருக்கிறாங்க? அப்பா என்னை இன்னைக்கு உடைச்சிடுங்க, எனக்கு பிளெஸ்ஸிங் இருக்குன்னு கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஏசப்பாக்கு எல்லா காரியமும் தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். அவரை அடிக்கும்படி ஒடுக்கும்படி அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த பிலாத்தின் அரண்மனையிலிருந்து கொல்கத்தா மலை வரைக்கும் அநேக போராட்டங்கள். தன் கூட இருந்த சிஷ்யரை 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான, உன் ஃப்ரெண்டு உன்னை ஏதாவது செஞ்சுட்டான்னு காட்டி கொடுக்கும் பொழுது உனக்கு எவ்வளோ ஒரு வலி இருக்கும். அதே போல் தேவனுக்கு எவ்வளோ ஒரு மனம் நொந்தவராக காணப்பட்டார். அந்த பாரமான சிலுவையை எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அடைக்கப்பட்டு முள்முடிகள் சூடப்பட்டு ஒரு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் சிந்தினார். எதற்காக தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், எதற்காக ஒரு அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார், எதற்காக ஒரு நொறுக்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம்னா நம்முடைய பாவத்தை ரட்சிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தாருங்க. அதை நினைக்காம நம்ம மறுபடியும் பாவத்தில் விழுந்து மறுபடியும் டெய்லி அவரை சிலுவையில் ஏற்றுற காரியத்தை நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டு நம்ம காரியத்திலேருந்து விலகி போனோம். அப்போ நம்ம தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. நம்ம உடைக்கப்படும் போது நொறுக்கப்படும் போதோ கர்த்தர் நம்ம அங்கே பொன்னாக விளங்க செய்கிறார். அதே யோபு சொல்கிறான், அவர் என்னை புடமிடும் போது நான் பொன்னாக விளங்குகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அநேக சோதனை கொண்டு வரலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் பொன்னாக விளங்குவதற்காக தேவன் இந்த சோதனையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்குறார் என்று பார்க்கலாம். நீங்கள் ஒரு களிமண் தான், உடைந்து போகிற மண்ணான ஒரு பாத்திரம் தான், கவலைப்படாதீங்க. எதுக்கு தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டாராம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பலவீனம், நான் எதற்கும் உதவாதவன் என்று நீங்கள் நினைக்கலாம். உனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, எனக்கு இது இவ்வளோ தாளந்து இல்லை, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஏசப்பா பரிபூரணமானவர்களை தேர்ந்தெடுக்கல, உடைந்து போனவர்களை தான் ஏசப்பா தேர்ந்தெடுத்தார். எப்படி பேதுரு ஒரு உடைந்து போன பாத்திரமாக ஏசப்பாவை 3 தடவை அறியேன் என்று சொல்லியும் கூட மறுபடியுமாக ஏசப்பா அந்த அவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும். ஐயோ ஏசப்பா நான் இப்படி சொல்லிட்டேன்னு லாஸ்ட்டில் அவன் ஃபீல் பண்ணி இருப்பான். அதனால தான் ஏசப்பா மறுபடியும் அவன்கிட்ட போயிட்டு அவனை ஆசீர்வதித்தினால அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வல்லமையாக பேதுருவை உபயோகித்தது போல எப்படி ஒரு கிதியோன் பலவீனமானவனாக இருந்தவனை ஏசப்பா ஒரு வீரனாக மாற்றி 300 பேர்களை கொண்டு அந்த இஸ்ரேல் தேசத்தை தேவன் வல்லமையாக அவனுக்கு மீட்டெடுத்தபடி இன்றைக்கு உடைந்து போன உங்களையும் என்னையும் தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் எனக்கு ஞானம் இல்லை, என்னால் முடியாது என்று நீங்கள் ஓரமாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தேவன் உங்களை ஒரு குயவனை போல உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு டைம். ஒருவேளை நீங்கள் பானையாக உருவெடுத்துட்டிங்கன்னா, இல்லை அந்த பானை உடைஞ்சு போச்சுன்னா கூட தேவன் அதன் மூலமாக நம்ம வல்லமையான காரியங்களை செய்ய அவருக்கு வல்லமை இருக்குது. உடைந்து போனதே அவருடைய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் மறுபடியுமாக சீர்படுத்த தேவனுக்கு வல்லமை இருக்குது. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் அப்பா நீர் குயவனை போல, நாங்கள் களிமண்ணை போல உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. அப்பா உங்களுடைய சித்தத்தை போல எங்களை உருவாக்குங்க. என்னுடைய ஞானமோ அப்பா என்னுடைய சொந்த காரியமோ கிடையாதப்பா, நீர் எங்களை பார்வைக்கு கனம் பொருந்திய பாத்திரமாக நீர் அப்பா உருவாக்குவதற்கு நீர் வல்லவராயிருக்கு. ஆமீன். இந்த வசனத்தை பேசும்படி தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கும் உங்களுக்கும் மனோனாக்கும் நன்றி. ஆமீன்.
ಸ್ತೋತ್ರ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. ಹಾಲೆಲೂಯ. ಬಹಳ ಏನು ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದ್ದೀನಪ್ಪ, ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದೆಯಾ? ಹಾಂ, ಹಾಲೆಲೂಯ. ಎಂಥ ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯ ಅಂದರೆ, ಯಾರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂದರೆ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಸರಿ ನೀವು ವಿಡಿಯೋ ನೋಡ್ರಿ. ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ವಿಶೇಷವಾದ ವಾಕ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಒಡೆದು ಹೋದಂಥ ಪಾತ್ರೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಎಷ್ಟು 3-4 ವಿಧವಾದ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಯಾರ್ಯಾರು? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾರು? ಮೊದಲನೇದು ದಾವೀದ, ಎರಡನೇದು ಯೋಬ, ಮೂರನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಹಲ್ಲೆಲೂಯ. ನಾವು ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಹೋದರೆ ಯಾರು ಬಂದರು? ಪೇತ್ರನು ಬಂದ. ಆಮೇಲೆ ಯಾರು? ಗಿದಿಯೋನ. ಹಲ್ಲೆಲೂಯ. ನೋಡ್ರಿ, ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ ನಾವು ಒಡೆದು ಹೋದ ಪಾತ್ರೆ ಆಗಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಈ ಒಂದು ದೇವರ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಏನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ. ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಇವತ್ತು ನಾವು ಮುರಿದವರಾಗಿದ್ದರು, ಒಡೆದು ಹೋದವರಾಗಿದ್ದರು. ನಮ್ಮ ಪಾತ್ರೆ ಇವತ್ತು ಹೇಗೆ ಇದ್ದರು, ದಾವೀದನ ಹಾಗೆ ನಾವು ಮನ ತಿರುಗುವುದಾದರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, ಸ್ತೋತ್ರ. ಯೋಬನ ಹಾಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರನ್ನ ಹುಡುಕುವರಾಗಿ ನಾವು ಬದಲಾದರೆ ದೇವರು ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ತಿರುಗಿ ಕಟ್ಟಲಿದ್ದಾನೆ. திருப்பி அவர் கட்ட விருப்பமாக இருக்கிறார். நம்ம எப்படி இருந்தாலும் குயவன் களிமண்ணை திருப்பி சரி செய்து ஸ்தோத்திரம் அந்த ಪಾತ್ರமாக ಮಾತ್ರ ಅವರಾಲ முடியும். ಆ ಪಾತ್ರೆಯನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, ಸಹೋದರಿಯೇ, ಈ ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆಯಲ್ಲಿಯೇ ದೇವರ ಅಭಿಷೇಕವು ನೆಲೆಯಾಗಿ ಇರುವುದು. ಈ ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆಯಲ್ಲಿಯೇ ದೇವರು ಬಲವಾದ ಅಭಿಷೇಕವನ್ನು ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಸುರಿಸಿದ್ದಾನೆ. ನೀನು ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆಯೂ ಕೂಡ ನೀನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ ಆ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಅಭಿಷೇಕವು ನಿನ್ನಲ್ಲಿಯೂ ದೇವರನ್ನು ಸುರಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ನೀನು ಒಡೆದು ಹೋದರು, ನೀನು ಮುರಿದು ಹೋಗಿದ್ದರು, ಮತ್ತೆ ದೇವರು ಕಟ್ಟಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣವಾ? ಹಾಲೆಲೂಯ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರ ದೇವರ ಆತ್ಮನೆ. ನಮ್ಮೆಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿನಗೆ ಘನಮಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ಇವತ್ತು ನಾವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರೂ ಮನ ತಿರುಗುತ್ತೇವೆ, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದಲ್ಲೂ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇವೆ. ಸ್ತೋತ್ರ. ಈ ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸು ಕುಂಬಾರನೆ. ಜೇಡಿ ಮಣ್ಣಾದ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸು ದೇವರ ಆತ್ಮನೆ. ನಾವು ಬಿರುಕಾಗಿದ್ದರು ಸ್ತೋತ್ರ. ಸಣ್ಣ ತೂತ ನಮ್ಮ ಪಾತ್ರೆಗಳಲ್ಲಿದ್ದರು, ದೊಡ್ಡ ತೂತವೇ ಇದ್ದರು ಸ್ತೋತ್ರ. ಯಾವ ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬರದಿರುವ ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದರು ಕರ್ತನೆ, ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಅಪ್ಪ ನಮ್ಮ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟು ಕರ್ತನೆ, ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟು. ರೀಬಿಲ್ಡರ್ಸ್ ಲಾರ್ಡ್ ಇನ್ ದ ನೇಮ್ ಆಫ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. திரும்பி எங்களை கட்டும் கர்த்தாவே, திரும்பி கட்டும் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம். உமக்காக ಉಪಯೋಗಪடும் ಪಾತ್ರமாக ಮಾற்றிಕೊಳ್ಳುಂ ಕರ್ತಾವೆ. ನಿನಗೋಸ್ಕರ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವ ಪಾತ್ರೆಯನ್ನಾಗಿ ಮತ್ತೆ ನೀ ರೂಪಿಸಿ ಕಟ್ಟಿಸು. ಸ್ತೋತ್ರ ದೇವರಾತ್ಮನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ. ಆಮೆನ್.